தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா காசாவில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். காசாவுடைய விவகாரத்தை கடந்த ஒரு 1.5-2 மாசமா யாருமே பேசுறதே இல்லை. ஏன்னா போர் நிறுத்தம் அங்க 60 நாட்களை தாண்டிடுச்சு. ஆனாலும் பார்த்தா காசால சொன்ன விஷயங்களை எல்லாம் இன்னும் இஸ்ரேல் செய்யாம இருந்து இப்ப 2 நாட்களாக தாக்குதலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. போன வாரத்துல ஒரு தடவை தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. இப்ப மறுபடியும் 2 நாட்களாக ட்ரோன் அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் காசாவுடைய போராளிகள் பதில் தாக்குதல் செய்யல. ஏன்னா சமாதான பேச்சுவார்த்தை இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பதில் தாக்குதல் செஞ்சா போரா மாறிடும் அப்படிங்கறதுனால அவங்க இன்னும் பதில் தாக்குதல் செய்யாம இருக்காங்க. ஆனா ஏன் காசாவின் மீது மறுபடியும் இஸ்ரேல் அடிக்கிறாங்க? இருக்கிற பிரச்சனைலாம் இவங்களுக்கு பத்தாதா? பக்கத்தால லெபனானையும் அழிக்கிறாங்க, அது இல்லாம ஈரான் டீம் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஏன் மறுபடியும் காசாவுக்கு வராங்கன்னு கேட்டா, இதுதான் இங்க இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சமாதான பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு போது பாருங்க, அது போகும்போதே நிரந்தரமா நிறுத்திடுவோம், நாங்க இனிமேல் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒத்துக்கிறதே கிடையாது. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா 2 மாசத்துக்குள்ள ஆயுதங்களை கீழே போட்டு அவங்க சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஆயுதங்களை கீழே போட்டு சரணடைய நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு காசாவுடைய போராளிகளும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேச்சுவார்த்தை போகும்போது நாங்க நிறுத்திடுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு தினமும் 500 ட்ரக்குகளை உள்ள விட்டுருவோம், அதுக்கப்புறம் எங்களுடைய படைகளை வெளியெடுத்துருவோம், இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருந்தாலும் இப்ப இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, நாங்க 2 மாசமா போரை நிறுத்திட்டோம், ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் வெளியேறாததின் காரணத்தாலையும் அவங்க ஆயுதங்களை கீழே போடாததின் காரணத்தினாலையும் நாங்க இப்ப என்ன பண்ண போறோம், அங்க மறுபடியும் தாக்குதலை நடத்துறோம்னு சொல்லிட்டு பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ட்ரோன் அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. இதை இன்னும் கூட ஆதரிக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஜேடி வான்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 வருடத்துல இல்லாத அளவுக்கு காசாக்குள்ள இப்பதான் உணவு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பச்சையா ஒரு பொய்யை பேசி வச்சிருக்காரு. அதுக்குதான் காசாவுடைய தலைவர்கள் சொல்றாங்க, ஜேடி வான்ஸ் ஒரு பகிரங்கமான பொய்யை சொல்றாரு. இப்ப இன்னுமே போர் நிறுத்தப்பட்டு கூட எங்களுக்கு சாப்பாட்டு பொருட்கள் வர்றதில்ல, இந்த ஒரு வாரத்துல நிறைய குறைஞ்சிருச்சு, பஞ்சத்துல மக்கள் வாடி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே காசால வீடு இல்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், வீட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இல்ல. அது இல்லாம சாப்பாடுமே போறது இல்ல, ட்ரக்குகளுமே கிடைக்கிறது இல்ல. ஆனா ஜேடி வான்ஸ் 5 வருஷத்துல இல்லாத அளவு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சு வச்சிருக்காரு. இது இல்லாம அங்க தலைவர்கள் இல்ல. இப்ப என்னன்னா முதல்ல பார்த்தா கலீல் அல் ஹையா அவர்கள் எடுத்துடலாம் தலைவராகன்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு, தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் பொறுத்து அப்புறமா எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அவசரமாக காசால மறுபடியும் தலைவர்களுக்கான தேர்தல் வரப்போகுது. ஏன்னா அப்படி எடுத்தா மட்டும்தான் பேச்சுவார்த்தையில என்ன பண்ண முடியும், பேச முடியும். அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப காசால இருந்து தலைவர்களை எடுக்கக்கூடிய பணியில இருக்கிறாங்க. இதுல 2 பேர் இருக்காங்க, காலித் மிசேல் அவர்கள், கலீல் அல் ஹையா அவர்கள் இருக்காங்க. இந்த கலீல் அல் ஹையா அவர்கள் பார்த்தா காசாவுக்காக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா பேசக்கூடியவர், ஈரான் பக்கம் நிக்கக்கூடியவர். காலித் மிசேல் அப்படிங்கிறவரு இந்த கத்தார்லாம் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடியவரா இருக்காங்க. துருக்கி கத்தார்லாம் சொல்றதை கேட்டுப்பாங்க. இந்த கத்தாரு துருக்கிலாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, காசால ஒரு 7 வருஷத்துக்கு என்ன பண்ணிருங்க, நீங்க ஆயுதங்களை யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே தியாகம் பண்ணிருங்க ஆயுதங்களை சொல்லிட்டு காலித் மிசேல் அவர்களுக்கு சொல்லி அவரை என்ன பண்ணிடலாம், பதவியில அமர்த்த வச்சு அப்படியே அமெரிக்கா சொல்ற மாதிரி என்ன பண்ணிடலாம், ஆயுதம் இல்லாம அப்படியே அவங்கள ஒரு மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணிடலாம்னு பாக்குறாங்க. இதுல பார்க்கும்போது இந்த அரபு நாடுகளுமே நயவஞ்சகத்தனமான வேலைகளை தான் பின்னாடி இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு தேவையானதை இந்த சவுதி, அதுக்கப்புறம் துருக்கி, அதுக்கு பிறகு பார்த்தா கத்தார் முதல் கொண்டு அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆயுதங்களை கீழே போடுங்கிறாங்க. ஏன்னா இவங்களால எல்லாம் சண்டை போட முடியாது, அவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு பதில் அமெரிக்கா கரண்ட சரணடைஞ்சு போலாங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப காலித் மிசேல அந்த அரபு நாடுகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. கலீல் அல் ஹையாவை காசாவுடைய தரப்புல இருந்து ஹமாஸ் போராளிகள், அது போக அங்க இருக்கக்கூடிய 18 போராளி குரூப்ஸும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால இப்ப பாத்தீங்கன்னா அங்க தேர்தலுக்கான ஒரு பணி நடந்து கொண்டிருக்கு. பொறுத்திருந்து அந்த ரிசல்ட்டை பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அமெரிக்காவது நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்றோம், அமெரிக்காவுடைய எண்ணெயை அவன் விற்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்றான், ஹார்மோஸை முற்றுகையிட்டு இருக்கான். அவனை பொறுத்த அளவுக்கு ஹார்மோஸை மூடி வச்சுட்டா மட்டும்தான் அவனுடைய எண்ணெயை அதை விலை ஏற்றி விற்க முடியும்ட்டு. இப்ப இவ்வளோ எண்ணெய் விலை ஏறி இருக்கக்கூடிய நேரத்துல எல்லா பக்கம் எண்ணெய் அடைச்சு வச்சுட்டா என்ன ஆகுனா, எல்லாரும் இப்ப அமெரிக்காட்ட போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய பூம்பர் கூடிய சாட் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சாட் முழுவதுமே 1996க்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையாக அமெரிக்கா அதிக ஆயில என்ன பண்ணிருக்காங்க, சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அததான் ட்ரம்ப் சொன்னாரு, ஸ்வீட்டஸ்ட் ஆயில எடுக்கிறதுக்காக எம்டி டேங்க்ஸ் எங்களை நோக்கி வருதுன்னாங்க. அமெரிக்கா இப்ப ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த ஆயில் எல்லாத்தையுமே வித்துட்டு இருக்காங்க, அதுவும் அதிக விலைக்கு வித்துட்டு இருக்காங்க. இத வேற இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஒயிட் ஹவுஸே அறிவிச்சிட்டாங்க, இனிமேல் இந்தியாவும் அதுக்கப்புறம் சைனாவும் நீங்க ஈரான் டீம் ரஷ்யா டீம் ஆயில் வாங்காதீங்க, நாங்க மறுபடியும் தடை விதிக்கிறோம்ட்டாங்க.
ஏற்கனவே இவங்க பொருளாதார தடையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ரஷ்யாட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈரான்ட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாட்ட வாங்கிக்கோங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 40 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஈரான்ல போர் வந்தனுமே நீங்க ரஷ்யாட்ட வாங்கிக்கோங்கன்னு இந்தியாவுக்கு என்ன பண்ணுச்சு, அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்துருச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஈரானுடைய பொருளாதார தடையை நீக்கிட்டோம், ஈரான் டீ வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒயிட் ஹவுஸ், ரஷ்யா டீ வாங்காதீங்க, ஈரான் டீ வாங்காதீங்க, வந்து எங்கள்கிட்ட வாங்குங்க. இல்லாட்டினா என்ன பண்ணுங்க, நீங்க போய் இந்த சவுதி, UAE, கத்தாரி இவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க. இப்ப அவங்கள்ட்ட வாங்கலாம். அவங்கள்ட்ட வாங்கினா எது வழியே கடந்து வரணும்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆர்மோஸை தான் கடக்கணும். ஆர்மோஸை கடக்க முடியுமா? ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா யாரெல்லாம் வந்து பார்த்தா அந்த கப்பம் கட்டிட்டு வராங்களோ, அந்த 2 மில்லியன் காசை வந்து ஈரான்ட்ட கொடுத்துட்டு வராங்களோ அவங்களுடைய கப்பலை அடிப்போங்கிறாங்க. அப்ப அமெரிக்கா வந்து காசு கொடுத்துட்டு வந்தா அடிப்போங்கிறாங்க, காசு கொடுக்காம வந்தா ஈரான் அடிப்போங்கிறாங்க. அப்ப அங்கிருந்து என்ன பண்ண முடியாது, சவுதி, UAE, கத்தார்ல இருந்தெல்லாம் வந்து எண்ணெய் கப்பலை வந்து இந்தியா இறக்குமதி பண்ண முடியாது. இது எப்படி போயிட்டு இருக்குன்னா, எல்லாரும் அமெரிக்காட்ட போங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கான வேலை தான் இப்ப போயிட்டு இருக்கு. சும்மா வந்து பர்மிஷன் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, பிரயோஜனமே இல்ல. இந்த சவுதியில இருந்தெல்லாம் நம்ம ஒண்ணு கொண்டு வர முடியாத நிலைமை இருக்கு. நடுவுல ஈரான் இருக்காங்க, அந்த பக்கம் வந்து பார்த்தா ரஷ்யாவையும் தடை விதிச்சிட்டாங்க. இப்ப இன்னையில இருந்து வந்து ஈரானுக்கு, ரஷ்யாவுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அப்ப இந்தியாவும் சைனாவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் கடைசியா போய் எங்க போய் நிக்க போகுதுன்னு பார்த்தா எல்லாம் அமெரிக்காட்ட போய் எண்ணெய் வாங்கக்கூடிய நிலைமையில போய் நிக்க போகுது. கடைசியில விலைவாசி ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குதுன்னு சொல்லிட்டு ஏறினது எல்லாமே அமெரிக்காவுக்கு லாபமா போயிருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கடைசியா வந்து பார்த்தா இஸ்ரேல்ல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பல இடத்துல வந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பார்த்தா வடக்கு இஸ்ரேல் பகுதியில தாக்குதல்கள் ஏற்பட்டு பல சேதங்களை தழுவிருக்காங்க. கார் எரிஞ்சிட்டு இருக்கு, பஸ் எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு சில குடியிருப்புகள் எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லையோரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பதற்றத்துல இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஹிஸ்புல்லா தான் வந்து தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக சவுத் லெபனானை காலி பண்றதுக்காக தாக்குதல் செய்யறனாலதான் ஹிஸ்புல்லாவும் அங்கிருந்து என்ன பண்றாங்க, தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட தாக்குதலுக்கான வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. எங்கிருந்து அவங்க தாக்குதல் செய்யறாங்கன்னு தெரியல. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க குடியிருப்புகள்ல இருந்துதான் தாக்குதல் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த சவுத் லெபனானே ஃபுல்லா காலி பண்ணி அந்த ஏரியாவை என்ன பண்றாங்க, இவங்களுக்காக வந்து ஒரு சேஃபஸ்ட் ஜோனா மாத்த போறதாக வந்து இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. அதுக்குதான் வந்து ஹிஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்க, வாங்க டூ ஆர் டை பாத்துக்கலாம், நாங்களும் பதிலுக்கு பதில் தாக்குறோம், யார் யாரை காலி பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரையுமே வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல சைரன் கூட ஒழிக்காம தான் வந்து தாக்குதல்கள் வந்து சக்சஸ் ஆயிருக்குது. புது வகையில ட்ரோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாக வந்து இன்னைக்கு இஸ்ரேலே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட எப்படிதான் ஆயுதம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேலுக்கு மண்டை குழம்பிருச்சு. எல்லா அடியும் அடிச்சிட்டு இருக்கும், 1 வருஷமா போட்டு முடக்கிட்டு இருக்கும். இப்ப வந்து பார்த்தா இந்த நேரத்துல கூட என்ன இருக்கு, புது புது ட்ரோன்களை களமிறக்கி இருக்காங்க. எல்லாமே சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. மாத்தி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அங்கங்க என்ன ஆயிட்டு இருக்குது, தாக்குதல்கள் இஸ்ரேலுக்குள்ள வெடித்து கொண்டுதான் இருக்கு. அதனாலதான் அவசரமாக இப்போது வந்து லெபனான் அவுன் அவர்களும் இஸ்ரேலும் வந்து என்ன பேச்சுவார்த்தையில வந்து முடிவு பண்ணிருக்காங்கன்னா, நம்ம லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை அழிக்கிறதுக்கு இஸ்ரேல் உங்களுக்கு உதவி செய்யும், நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள முழுசா அழிச்சா மட்டும் தான் நாங்க லெபனானை என்ன பண்ணுவோம், போர் செய்யாம விடுவோம் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல தீர்வே கிடையாது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதையே தான் மறுபடியும் பண்ண போறாங்க. இஸ்ரேலை நம்பி சமாதானத்துக்கு போறது ஒண்ணுதான், சண்டை போட்டு அழியிறது ஒண்ணுதாங்கிறது தான் லெபனானுடைய ஹிஸ்புல்லா சொல்லி கொண்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்து முக்கியமான தகவல்.